SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி நெல்லை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 9/3/2025. இடம் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி, திருநெல்வேலி. QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. கோடைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் சென்னை முழுவதும் தர்பூசணி விற்பனை களை கட்டியுள்ளது. இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலங்களில் வெயில் வாட்டி வதைக்கும். அப்போது கடும் சிரமங்களை எதிர்கொள்ளும் பொதுமக்கள் உடல் வெப்பத்தை குறைக்க குளிர்பான கடைகளை நோக்கி படையெடுப்பார்கள். குறிப்பாக அதிக நீர்ச்சத்து உள்ள தர்பூசணி பழங்களை விரும்பி சாப்பிடுவார்கள். அதன்படி இந்த ஆண்டு கோடைக்காலம் தொடங்க இன்னும் 1 மாதமே உள்ளது. ஆனால் தற்போதே கோடைக்காலம் தொடங்கியது போல் பல இடங்களில் காலையிலேயே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தற்போது தர்பூசணி பழங்கள் விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வருகிறது. 1 கிலோ தர்பூசணி பழம் 20 முதல் 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பழங்கள் அனைத்தும் திண்டிவனம், காஞ்சிபுரம் பகுதியில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு சென்னையில் விற்பனை செய்யப்படுகின்றன. இப்போ வெயில் சீசன்றதுனால நாங்கள் வாட்டர்மெலன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். வீட்டில் இருக்கவங்களுக்காக விலை இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 1 kg 25 rupees 30 rupees இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி இருக்குது, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. நீர் சத்துள்ள காய் சாப்பிடணுன்றதுக்காக நாங்கள் வாட்டர்மெலன் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். என்னதான் விதவிதமாக ஐஸ்கிரீம்கள், கூல்ட்ரிங்க்ஸ்கள் என வந்தாலும் தர்பூசணி பழத்துக்கு என்றுமே தனி மவுசுதான். அதனால்தான் அதன் விலையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் வாங்கி செல்கின்றனர். வாட்டர் பிளான் வாங்குறது சாப்பிட்றதுக்கு வந்தோம். இது நீர் சத்து பொருள். இது கண்டிப்பாக வெயில் சீசனுக்கு கண்டிப்பாக சாப்பிட்ணும். அதை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வெயிலுக்கு அதுவும் நல்லா இருக்குது இது பண்ணுறதுக்கு. அது இப்போதைக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் ரேட்டு 30 rupees கிலோ. இன்னொரு வெரைட்டி 25 ரூபா இருக்குது கிலோ. இன்னும் படிப்படியாக இன்னும் நல்லாயிருக்கும். அது குளிர்பானத்தோடு நீர் சத்து இதில் நல்லது. சுகர்கள் எல்லாமே சாப்பிடலாம். எனக்கு சுகர் இருக்கிறதுனால நான் ஒரு நாளைக்கு 2 பழம் கம்பல்சரி சாப்பிட்ருவோம். அது நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே ஜூஸ் கூட கட் பண்ணி சாப்பிடலாம், நல்லது உடம்புக்கு. தர்பூசணி விளைச்சல் குறைவாக இருப்பதால் தற்போது தர்பூசணி விலை சற்று அதிகமாகத்தான் உள்ளதாக கூறுகிறார் சென்னையில் 40 ஆண்டுகளாக தர்பூசணி கடை வைத்து விற்பனை செய்து வரும் வியாபாரி குமார். இப்போ இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஜனங்க இப்போ ஒரு கூட்டணி சாப்பிட்றதோடு இயற்கை பொருள் 20 ரூபான்றது இது ரொம்ப விரும்பி, ரொம்ப குழந்தைங்கள்ந்து பெரியவரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. தர்பூசணி இப்போ கிலோ இப்போ கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. 1 வீக் ஆகிப்போச்சுன்னா விலை கம்மியாகிடும். இப்போ 25 ரூபாய் கிலோ விற்கிது. 1 வீக் ஆகிப்போச்சுன்னா 20 ரூபா 15 ரூபாய்க்கு கூட வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நோம்பு நம்ம ஊரில் சரக்குலாம் வெளி மாநிலத்துக்கு போகுது. இப்போ இந்த பெங்களூரு அப்படி எத்தனை போதெல்லாம் விலை அதிகமாக இருக்குது. கொஞ்சம் விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக 1 வீக்கில் விலை கம்மியாகிடும்.